வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு தயாராக போறோம். பாப் ப்ராக்டரோட யுவர் பார்ன் ரிச் புத்தகத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போக போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு அத்தியாயத்துல இருக்கிற சாராம்சத்தை உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, அதோட மைய கருத்துக்களை அலசி அது இன்னைக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் பாக்குறது தான். சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு நிதி ஆலோசனை புத்தகம் கிடையாது. இந்த புத்தகம் உங்க பேங்க் அக்கவுண்ட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு பேசுது. அதாவது செல்வங்கிறது வெளியில தேட வேண்டிய ஒண்ணு இல்ல. அது உங்களுக்குள்ளேயே ஏற்கனவே இருக்கிற ஒரு சக்தி. ஆமா. அந்த சக்தியே எப்படி வெளிக்கொண்டு வருதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மையக்கருவே. சரி, அப்போ முதல் அத்தியாயத்துக்கே போயிடலாம். ப்ராக்டர் பணத்துடனான நம்ம உறவை பத்தி பேசுறாரு. அவர் 1923ல சிகாகோல சந்திச்ச 8 பெரிய கோடீஸ்வரங்கள பத்தின ஒரு கதையோட ஆரம்பிக்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமான தொடக்கமா இருக்கே. யுவர் பார்ன் ரிச்னு தலைப்பை வச்சுட்டு பணக்காரங்க எப்படி அழிஞ்சு போனாங்கன்னு சொல்றது முரணா இல்லையா? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த முரண்பாடு தான் ப்ராக்டர் சொல்ல வர்ற முதல் முக்கியமான பாடம். பிரச்சனை பணத்துல இல்ல, பணத்தோட நாம வச்சிருக்கிற தவறான உறவுல தான் இருக்கு. ஓஹோ. அந்த கோடீஸ்வரங்க பணம் சம்பாதிக்கிறதுல வல்லுனர்களா இருந்தாங்களே தவிர வளமான வாழ்க்கைய வாழ தெரியல. ப்ராக்டர் சொல்றது இதுதான். பணம் நம்மகிட்ட வேலை செய்யணுமே தவிர நாம பணத்துக்காக வேலை செய்யற அடிமையா இருக்கக்கூடாது. ஒரு கருவி மாதிரி. ஆமா, அது ஒரு கருவி, புழக்கத்துல இருக்க வேண்டிய ஒரு சக்தி. அப்போ அந்த திரு சாப்மேன் கதை கூட இதத்தான் சொல்லுதா? பெட்டியில $1,00,000 வச்சுக்கிட்டு ஒரு ஏழை மாதிரி வாழ்ந்து இருந்தாரே. மிக சரியா. அதுதான் பணத்தை ஒரு எஜமானா பாக்குறதோட உச்சகட்ட சோகம். புழக்கத்துல இல்லாத பணம் வெறும் காகிதம்தான். அதனால முதல் படி பணத்தை பத்தின நம்ம மனத்தடைய உடைக்கிறது தான். அதுக்கு அவர் ஒரு பயிற்சி சொல்றாரே, செழிப்பு மனப்பான்மை பயிற்சி. ஆமா, நீங்க ஏற்கனவே செல்வந்தரா இருக்கிற மாதிரி அத பத்தி நண்பர்கள் கிட்ட ரொம்ப சாதாரணமா பேசுற மாதிரி கற்பனை செய்ய சொல்றாரு. இது கேட்கவே கொஞ்சம் சங்கடமா இருக்கே. இல்லாத உன்னை பத்தி பேசுறது ஒரு மாதிரி போலியா தெரியாதா? ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். ஆனா அதோட உளவியல் ரொம்ப ஆழமானது. உங்ககிட்ட பணம் வந்த பிறகு நீங்க வசதியா உணர போறதில்ல. பணத்தை பத்தி நீங்க வசதியா உணர ஆரம்பிக்கும் போதுதான் பணம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். இதுதான் ப்ராக்டரோட வாதம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர் 3 தலங்களை பத்தி பேசுறாரு. ஆன்மீகம், அதாவது எண்ணங்கள், அப்புறம் புத்திசாலித்தனம், அதாவது யோசனைகள், கடைசியா பௌதீகம், அதாவது முடிவுகள். பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பௌதீக முடிவுகளை பாக்குறாங்க. காலி பேங்க் அக்கவுண்ட் மாதிரி விஷயங்களையா? அதேதான். அதை பார்த்து அவங்க எண்ணங்களை உருவாக்குறாங்க. ப்ராக்டர் இதை தலைகீழா மாத்த சொல்றாரு. செல்வத்தை பத்தின எண்ணத்துல தொடங்குங்க, அது ஒரு யோசனையை உருவாக்கும், அந்த யோசனை செயலாகி கடைசியில பௌதீக முடிவா வெளிப்படும் சொல்றாரு. சரி, இந்த மனநிலை மாற்றத்துக்கு பிறகு அடுத்த நடைமுறைப்படி என்ன? இங்கதான் 2வது அத்தியாயம் எவ்வளவு போதும் வருது. நிறைய பணம் வேணுங்கிற மாதிரி பொதுவான பதில்களை அவர் ஏத்துக்கல. ஆனா ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயிக்கிறது நம்ம இலக்க குறைச்சிடாதா? இது நம்மள கட்டுப்படுத்துறதுக்காக இல்ல, தெளிவுக்காக. உங்க ஆழ்மனம் ஒரு ரேடியோ மாதிரி. நீங்க 104.5 FM கேட்கணும்னா அந்த அலைவரிசைக்கு கரெக்டா டியூன் பண்ணணும். சுமாரா 104 பக்கம் வச்சா வெறும் இரைச்சல் தான் கேட்கும். ஆமா ஆமா. அது மாதிரி தான் நிறைய பணம்னு சொல்றது உங்க ஆழ்மனசுக்கு எந்த தெளிவான கட்டளையும் கொடுக்காது. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பட்டியலிட்டு அதோட சரியான செலவை கணக்கிட்டு ஒரு துல்லியமான எண்ணை இலக்கா மாத்தும் போதுதான் உங்க மனசு அதை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த தெளிவுக்கு பிறகு ஒரு நிதி திட்டம் சொல்றாரு, 10-20-70 விதி. ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா உங்க வருமானத்துல 10% உங்க சுதந்திர நிதி கணக்குக்கு போகணும், 20% கடன்களை அடைக்க ஒரு தனி கணக்குக்கு போகணும், மீதி 70%ல உங்க வாழ்க்கையை நடத்தணும். ஒரு நிமிஷம். இப்போ இருக்கிற பொருளாதார சூழல்ல 70% வருமானத்துல வாழ்றதுங்கிறது பலருக்கும் சாத்தியமில்லாத ஒன்னா தெரியலாமே. இது நடைமுறைக்கு ஒத்து வருவா? நல்ல கேள்வி. இங்க முக்கியமானது அந்த சதவீதம் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற ஒழுக்கம். ஒருவேளை உங்களால 70% வாழ முடியலையா, 90% வாழுங்க. ஆனா அந்த 10% எப்படியாவது பிரிச்சு வைங்க. உங்க பணத்துக்கு நீங்க தான் எஜமானர்னு உங்களுக்கு நீங்களே நிரூபிக்கிற செயல் இது. ஓகே, புரியுது. நம்ம கட்டுப்பாட்டுல பணத்தை கொண்டு வந்தா மனசு பெரிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தும். சரியா சொன்னீங்க. சரி, மனசு சுதந்திரமாயிடுச்சு. இப்பத்தான் விஷயங்கள் இன்னும் ஆழமா போகுது. 3வது அத்தியாயம் உருவத்தை உருவாக்குபவர். இதுதான் எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாவும் அதே சமயம் கொஞ்சம் விசித்திரமாவும் பட்டது. அதுதான் இந்த புத்தகத்தோட இதயம்.
ப்ராக்டர் நம்மள இணை உருவாக்குபவர்கள் கோ-கிரியேட்டர்ஸ்னு சொல்றாரு. நாம மனசுல ஒரு தெளிவான உருவத்தை உருவாக்குறோம், அது கடைசியில யதார்த்தமா வெளிப்படுதுங்கிறாரு. அந்த விவசாயி பாதிரியார் கதை இதை நல்லா விளக்குதில்ல? கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான பண்ணைய ஆசிர்வதிச்சிருக்காருன்னு பாதிரியார் சொல்ல, உங்களோட சக்தி, விவசாயியோட மன உருவம், உழைப்பு எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பண்ணை. இது 4வது அத்தியாயமான விட்டு விடுங்கள், கடவுள் பார்த்து கொள்வார்ங்கிற கருத்தோட இணையுது. உருவத்தை உருவாக்கிட்டு அதை ஆழ்மனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். இது கொஞ்சம் செயலற்ற தன்மை மாதிரி தெரியுதே. அது செயலற்ற தன்மை இல்ல, அது ஆழமான நம்பிக்கை. உங்க நனவு மனம் ஒரு விதைய தேர்ந்தெடுக்குது. அதை உங்க ஆழ்மனங்கிற வளமான நிலத்துல விதைக்கிறீங்க. விதைச்ச பிறகு தினமும் தோண்டி பார்த்தா அந்த விதை முளைக்காது இல்லையா? முளைக்காது, செத்துடும். அதேதான். அதை நம்பி இயற்கையிடம் விட்டுடணும். டேவிட் மற்றும் கோலியாத் கதையில கோலியாத் தன்னோட பௌதிக கருவிகளை நம்புனான். ஆனா டேவிட் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை நம்பினான். அந்த நம்பிக்கை தான் அவனோட உண்மையான ஆயுதம். ஆஹா, உருவத்தை உருவாக்கி அதை நம்பிக்கையோட விட்டுட்டோம். அடுத்தது 5வது அத்தியாயம், எதிர்பார்ப்பு. வெறும் ஆசைக்கும் சக்தி வாய்ந்த எதிர்பார்ப்புக்கும் என்ன வித்தியாசம்? பிராக்டிஸ் சொல்றாரு, எதிர்பார்ப்பு இல்லாத ஆசை வெறும் பகல் கனவு. எதிர்பார்ப்புங்கிறது உங்க உருவம் ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த மின்விளக்கு கதை ஒரு நல்ல உதாரணம். ஆமா, அந்த ஏழை தம்பதி வீட்ல மின்சாரம் இருக்கு, ஆனா அவங்களால ஒரு சின்ன விளக்கின் சக்தியை மட்டும்தான் கற்பனை செய்ய முடியுது. அதே மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய விளக்கு போட்டா அந்த அறையே பிரகாசமாயிடும்னு அவங்க உணரல. அப்போ அந்த ஓமையில மின்சாரம்ங்கிறது பிரபஞ்சத்தோட எல்லையற்ற சக்திய குறிக்குது, அப்படிதானே? மிகச்சரியா. அந்த சக்தி எப்பவும் இருக்கு, எல்லாருக்கும் கிடைக்குது. உங்க விளக்கோட அளவுதான், அதாவது உங்க எதிர்பார்ப்பு தான் அந்த சக்தியை நீங்க எவ்வளவு பயன்படுத்துறீங்கன்னு தீர்மானிக்குது. இது நேரா 6வது அத்தியாயத்துல வர்ற அதிர்வு மற்றும் ஈர்ப்பு விதியோட இணையுது. ஆமா, இந்த விதிகளை பத்தி பார்க்கலாம். விண்வெளி விஞ்ஞானி வெர்ன்ஹர் வான் பிரான அவர் மேற்கோள் காட்டுறாரு. பிரபஞ்ச விதிகள் ரொம்ப துல்லியமானவை, அதை மீற முடியாது, அதோட இணைஞ்சுதான் செயல்பட முடியும். அதிர்வு விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அசைவுல இருக்கு, எதுவும் நிலையா இல்ல. உங்க எண்ணங்கள் தான் மிக உயர்ந்த அதிர்வெண் கொண்ட அதிர்வுகள். சரி, எண்ணங்கள் அதிர்வுகளா இருந்தா அது எப்படி செல்வத்தை ஈர்க்கும்? இங்கதான் ஈர்ப்பு விதி வருது. நீங்க எந்த அலைவரிசையில இருக்கீங்களோ அந்த அலைவரிசையில உள்ள பாடல்களை மட்டும்தான் உங்களால கேட்க முடியும். அது மாதிரி நீங்க பற்றாக்குறைய பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா உங்க மன அதிர்வும் பற்றாக்குறை அலைவரிசையில இருக்கும். நீங்க பற்றாக்குறைய தான் ஈர்ப்பீங்க. அப்போ செல்வத்தை ஈர்க்க நம்ம மன அதிர்வை செழிப்பு அலைவரிசைக்கு மாத்தணும். சரியா சொன்னீங்க. அப்படி மாத்தும்போது உங்க மன உருவத்தோட ஒத்திசைவுல இருக்கிற வாய்ப்புகளுக்கும் மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நீங்க ஒரு காந்தமா மாறுவீங்க. இது வெறும் மனதளவுல மட்டும் செய்ய வேண்டிய வேலையா, இல்ல செயலும் தேவையா? நிச்சயம் செயல் தேவை. இது சும்மா உட்கார்ந்து யோசிக்கிறது மட்டும் இல்ல. 7வது அத்தியாயம் ஆபத்தை எதிர்கொள்பவராக மாறுறத பத்தி பேசுது. பாதுகாப்பான வட்டத்திலேயே இருந்தா மந்தமான வாழ்க்கை தான் கிடைக்கும். உயரமான டைவிங் போர்ட்ல நிக்கிற பயம் மாதிரி பயமா தான் இருக்கும், ஆனா குதிச்சாதான் வளர்ச்சி. ஆனா ஆபத்தை எதிர்கொள்றதுக்கும் கண்மூடித்தனமா செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதே. ஒரு முக்கியமான வேறுபாடு அத ப்ராக்டர் தெளிவா விளக்குறாரு. ஒரு ஆபத்தை எதிர்கொள்பவர் நிலைமையை ஆய்வு செஞ்சு திட்டமிட்டு அப்புறம் நம்பிக்கையோட பயத்தை மீறி செயல்படுறாரு. ஆனா ஒரு பொறுப்பற்றவர் எந்த தயாரிப்பும் இல்லாம முட்டாள்தனமா செயல்படுவாரு. அது அழிவுக்கு தான் வழிவகுக்கும். அந்த செயலுக்கு பிறகு வர்றதுதான் கத்தியின் முனைங்கிற 8வது அத்தியாயம். வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சின்னதுங்கிற யோசனை. ஆமா, AREMAடுங்கிற பந்தய குதிரை உதாரணம் அபாரமானது. அது $760,000 மேல சம்பாதிச்சது. 2வது வந்த குதிரை $75,000 தான் சம்பாதிச்சது. ஆனா AREMAடு ஒருவேளை ஒரு சின்ன அளவுல தான் வேகமா இருந்திருக்கும். அந்த சின்ன வித்தியாசம்தான் இவ்ளோ பெரிய பரிசு வித்தியாசத்தை உருவாக்குச்சு. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது. உங்க துறையில வெற்றி பெறறதுக்கும் சராசரியா இருக்கிறதுக்கும் உள்ள அந்த சின்ன கூடுதல் உழைப்பு என்ன? அதத்தான் அவர் 2வது முயற்சின்னு சொல்றாரு. ஆமா, காப்பீட்டு விற்பனையாளர் ஹெயின்ஸ்டாஸ் கதை. அவர் ஒரு மாசம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு. அடுத்த மாசம் அந்த சாதனை மறுபடியும் செய்யணும்னு முடிவு பண்ணாரு. அந்த ஒரு சின்ன முடிவு அவரை நிறுவனத்தோட உச்சத்துக்கே கொண்டு போச்சு. அந்த ஒரு படி மேல போறதுதான் பெரிய வித்தியாசங்களை உருவாக்குது. இவ்ளோ இருந்தும் ஏன் பலரால வெற்றி பெற முடியல? மக்களை தடுக்கிறது எது? இது 9வது அத்தியாயம், பின்னோக்கி சிந்திப்பது. இது நாம முன்னாடியே பேசின ஒரு விஷயத்துக்கு நம்மள திரும்பவும் கூட்டிட்டு போகுது. மக்கள் அவங்க தற்போதைய முடிவுகளை பார்க்கறாங்க.
காலி பேங்க் அக்கவுண்ட், மோசமான விற்பனை அறிக்கை, அதை பார்த்து அதுலேருந்து அவங்க சிந்தனையை உருவாக்குறாங்க. இதுதான் பழசையே நினைச்சு தேங்கி நிக்கிறது. அந்த போலராய்டு கேமரா ஓமை அருமை. நீங்க காலி பேங்க் அக்கவுண்ட்டையே படம் பிடிச்சா அதே காலி பேங்க் அக்கவுண்ட் போட்டோ தான் திரும்ப திரும்ப கிடைக்கும். சரியா சொன்னீங்க. புது படத்தை பெற உங்க கேமராவை வேற திசையில திருப்பணும். அதாவது நீங்க விரும்பும் எதிர்காலத்தோட ஒரு புது உருவத்தை உருவாக்கணும். இதுதான் நம்மள இறுதி அத்தியாயமான செழிப்பின் வெற்றிட விதிக்கு கூட்டிட்டு வருது. ஆமா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. இயற்கை வெற்றிடத்தை வெறுக்குது. நீங்க ஒரு வெற்றிடத்தை உருவாக்குனா இயற்கை அதை உடனடியா நிரப்ப முயற்சிக்கும். புதுசா வண்ணம் வரணும்னா பழையதுக்கு கொடுத்த இடத்த காலி பண்ணணும். அதேதான் ப்ராக்டரோட அத்தமார் கதை மாதிரி. அவங்க பழைய திருச்சியிலேயே வெறுத்தாங்க, ஆனா புதுசு வாங்குற வரைக்கும் பழையதை எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ப்ராக்டர் அவங்க கிட்ட புதுசு வாங்குறதுக்கு முன்னாடி பழையதை எடுத்து போட சொன்னாரு. அந்த வெற்றிடத்தை உருவாக்குன பிறகுதான் புதுசு வாங்குறதுக்கான பணமும் வாய்ப்பும் உருவாச்சு. இது பொருட்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? சந்தேகம், குற்றோணர்வு, வெறுப்பு மாதிரி பழைய எண்ணங்களையும் அகற்றணும். நிச்சயமா. அதுதான் நம்ம வாழ்க்கையில நன்மை வரதை தடுக்கிற குழாயில இருக்கிற முடிச்சுகள். பாப் டெம்ப்ளண்டனோட 333 கதை இதுக்கு ஒரு பிரமாதமான உதாரணம். இது எப்படி முடியாதுங்கிற எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்க இடமே கொடுக்கல. இது எப்படி முடியுங்கிற ஒரே கேள்விக்கு மட்டும் மனசு கொடுத்து ஒரு நேர்மறையான வெற்றிடத்தை உருவாக்குனாங்க. அதனால அது சாத்தியமாச்சு. அப்படியானா இந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் தொகுத்து பார்த்தா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பயணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து தொடங்கல, உங்க மனசுல இருந்து தொடங்குது. முதல்ல பணத்தோட உங்க உறவை சரி பண்ணுங்க. 2வது, உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு தெளிவான உருவத்தை உருவாக்குங்க. 3வதா, பிரபஞ்சத்தோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அதோட இணைந்து செயல்படுங்க. 4வதா, விடாமுயற்சியோட அந்த கூடுதல் மைல் போங்க. கடைசியா, உங்க வாழ்க்கையில புது நன்மைகள் வர பழைய எண்ணங்களையும் பொருட்களையும் அகற்றி ஒரு வெற்றிடத்தை உருவாக்குங்க. இது ஒரு முழுமையான மாற்றம். சூழ்நிலைகள் நம்ம எண்ணங்களை உருவாக்குறத நிறுத்திட்டு நம்ம எண்ணங்கள் நம்ம சூழ்நிலைகளை உருவாக்க அனுமதிக்கிறது. சரியா சொன்னீங்க. கூடியதை விட அதிகமான திறமையும் ஆற்றலும். நீங்க கடவுளுக்கு கொடுக்கிற பரிசு இந்த வாழ்நாள்ல அந்த திறமையையும் ஆற்றலையும் முடிஞ்ச வரையும் வளர்த்து பயன்படுத்துறது. அதனால இத பத்தி யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற நன்மையால நிரப்பப்பட ஒரு வெற்றிடம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க முழுசா ஏத்துக்கிட்டா அந்த இடத்தை காலி செய்ய நீங்க இன்னைக்கு மனப்பூர்வமா விட்டுவிட தயாரா இருக்கிற முதல் பழைய விஷயம் எது? அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பழக்கமா இருக்கலாம், இல்லனா உங்களை கட்டுப்படுத்துற ஒரு நம்பிக்கையா இருக்கலாம்.